அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين. கணித்துக்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாள், கடைசி ஜும்மா. இந்த புனிதமிக்க ரமலான் மாதம் நம்மை விட்டும் பிரியக்கூடிய நிலையில் ரமலான் காலங்களில் நல்ல அமல்களில் எல்லாம் நாம் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தது போல மற்ற காலங்களிலும் நாம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். எப்படி கால மாற்றங்கள் எல்லாம் நம்முடைய உடலிலே, நம்முடைய வாழ்நாளையிலே பல மாற்றங்களை தருகிறதோ, அதுபோல ரமலான் காலம் நம்மிலே ஏற்படுத்திய மாற்றங்கள் அடுத்த ரமலான் வரை தொடர வேண்டும். அடுத்த ரமலானிலே அந்த மாற்றங்கள் மீண்டும் நமக்கு பிரயோஜனமாக அதே அமலை செய்வதற்கு எல்லா விதமான இபாதத்துகளினுடைய செயல்பாடுகளும் நம்மிடத்திலே வந்துவிட வேண்டும். இந்த ரமலான் நம்மை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறது, விடாமல் நாம் எதை தொடர வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய ஜும்ஆவிலே நாம் சிந்திக்கவிருக்கிறோம். விடாமல் தொடர்வோம் ரமலானுடைய எல்லா அமல்களையும். ரமலானில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அது அப்படியே ரமலான் அல்லாத காலங்களிலேயும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு நாம் தொடர்படியாக இந்த ரமலானுடைய நியத்துகளையும் எண்ணங்களையும் அமல்களையும் அடுத்து அதை தினந்தோறும் செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு வருடத்தினுடைய 12 மாதங்களும் ரமலானாகவே அமைந்துவிடும். அப்படி நாம் விடாமல் எதை தொடர வேண்டும்? ஒரு 6-7 விஷயங்கள் இருக்கிறது. முதலிலே அதிகாலையிலே எழுந்திருப்பர். ரமலானுடைய காலத்தில் தான் நம்ம என்ன செஞ்சோம், அதிகாலையிலேயே எழுந்திருத்து சஹர் வைப்பது சுன்னத்து என்கின்ற ஒரே காரணத்தினால் மிக அதிவிரைவிலே எழுந்திருப்போம், தஹஜ்ஜத் தொழுதிருப்போம். அதே போல் ஃபஜ்ரினுடைய பாங்கையும் கேட்டு ஃபஜ்ர் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றி வந்தோம். ஆனால் மற்ற மாதங்களிலே சின்ன மாற்றத்தோடு, அதாவது சஹர் மாத்திரம் இல்லாமல் நான் தஹஜ்ஜத்தை ஒரு சிலர்கள் தொழுது வருவார்கள், ஒரு சிலர்கள் மாத்திரம்தான் ஃபஜ்ருடைய ஜமாத்தை தொழுது கொண்டிருந்தோம். ஆனால் இனிமேல் நாம் தஹஜ்ஜத்தையும் ஃபஜ்ர் தொழுகையையும் பழக்கத்தோடு நாம் வழக்கமாக கொண்டு வர வேண்டும். இது முதல் நிலை, அதிகாலையிலே எழுந்திருப்பது. ரமலானை போல மற்ற மாதங்களிலேயும் நாம் விடாமல் தொடர வேண்டிய முதல் செய்தி. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய சமுதாயத்திற்கு அவர்கள் அதிகாலையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்து வைத்திருக்கிறான், அபிவிருத்தி வைத்திருக்கிறான். அதிகாலை தொழுகையை தொழுது விட்டார்கள் என்று சொன்னால்
நரகத்தை அவர்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், நரகத்தை விட்டும் அவர்களை பாதுகாத்து விட்டான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அது மாத்திரமல்ல, கபில துலூஇ ஷம்ஸி வ கபில குரூபிஹா, யார் சூரியன் உதிப்பதற்கும் சூரியன் மறைவதற்கும் முன்னால் உள்ள தொழுகையை சரியாக நிறைவேற்றி வருகிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நரகத்திலே நுழைய வைக்கவே மாட்டான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையையும் அஸர் தொழுகையையும் குறிப்பிட்டு சொன்னார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபஜ்ர் தொழுகையும் அஸர் தொழுகையும் அந்த அளவிற்கு மிக முக்கியமாக அருமை நாயகம் சொல்ல காரணம், அதை நாம் எப்பொழுதுமே தொடர்ந்து 5 வக்து தொழுகையும் பேண வேண்டும். நமக்கு தவறக்கூடிய முக்கிய 2 வக்து தொழுகையை அருமை நாயகம் குறிப்பிட்டு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதாவது, ஒரு மனிதர் சுபு தொழுகைக்கு பிறகு தூங்கி கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய காலால் லைசா அப்படியே அசைச்சிட்டு சொன்னாங்க. இந்த மனிதரை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய படைப்பை பார்க்கிறார். அவர்களிலே ஒரு சிலரை அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் பார்த்து சொர்க்கத்திலே நுழை வைக்கிறான் என்பது உனக்கு தெரியாதா என்பதாக சொல்லிவிட்டு தூங்கி கொண்டிருந்தவர்களை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுப்பி விட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு படையை போருக்கு அனுப்புகின்றார்கள் என்று சொன்னால் அதிகாலை நேரத்திலே அனுப்பி வைப்பார்கள். அல்லாஹ் அதிலே பரக்கத்து வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்பதற்காக வேண்டிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அதிகாலையை தேர்ந்தெடுப்பார்கள். எனவேதான் ரமலானுடைய காலத்திலே நாம் எப்படி அதிகாலை நேரத்தை ஹயாத்தாக்கினோமோ அதே போல தஹஜ்ஜத்தை கொண்டும் ஃபஜ்ருடைய ஃபர்து தொழுகையை கொண்டும் நாம் ஏனைய காலங்கள் அனைத்திலேயும் விடாமல் தொடர வேண்டும். 2வது விஷயம், நோன்பு நோற்பது. இந்த நோன்பு நோற்பதை ரமலான் அல்லாத காலங்களிலே இருக்கக்கூடிய சுன்னத்தான அரப்பா நோன்பு, முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10, மாதந்தோறும் 13, 14, 15 வைக்கக்கூடிய நோன்புகள், இவைகளையெல்லாம் நாம் தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபர்லு தொழுகை எப்படி ரமலான் மாதத்திலே இடைவிடாமல் தொடர்ந்து வைத்தோமோ அதே போல மாதந்தோறும் இது போன்ற முஹர்ரம் போன்ற இந்த நோன்புகளைப் போல மற்ற நோன்புகளையும் நாம் வைப்பதை வளமையாக்கி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்பின் பாவங்கள், சிறு சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற சுன்னத்தான நோன்புகளை கொண்டு அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இதே போல நாம் 2வது விஷயமாக நோன்பு நோற்பதை விடாமல் நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். 3வது விஷயம், குர்ஆனை ஓதுவதும் கேட்பதும். ரமலான் மாதத்தில் மாத்திரம் நான் அதிகமாக அருள்மறை குர்ஆனை ஓதுகிறோம், அருள்மறை குர்ஆனை கேட்கிறோம், அதிகமாக நாம் தொடர்பிலே அருள்மறை குர்ஆனோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் குர்ஆன் ஆங்காங்கே செல்ஃபுகளிலே அடுக்கி வைக்கப்பட்டுவிடும், ஆங்காங்கே மூடி வைக்கப்பட்டுவிடும். அருள்மறை குர்ஆன் மீண்டும் அடுத்த ரமலான் தான் திறக்கப்படும். அதற்காக வேண்டிய அல்ல, நாம் விடாமல் தொடர வேண்டிய 3வது செய்தி என்ன, அருள்மறை குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், அருள்மறை குர்ஆனை ஓதுவதை கேட்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் முஹப்பத்து கொள்வது, நேசிப்பது மகிழ்ச்சியை தருமோ, நான் என்னுடைய ரப்பை விரும்புகிறேன், என்னுடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் விரும்புகிறேன், விரும்புகின்ற பொழுது நான் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதாக யாராவது சொல்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அருள்மறை குர்ஆனை ஓதுங்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அருள்மறை குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ் ரசூலை நீங்கள் எப்படி பிரியப்படுகின்றீர்களோ அந்த பிரியத்தினுடைய மகிழ்ச்சி அருள்மறை குர்ஆனை ஓதுவதிலேயும் கேட்பதிலேயும் உங்களுக்கு வரும் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இது மாத்திரமல்ல, மறுமையில் இந்த அருள்மறை குர்ஆனை ஓதக்கூடியவர்கள்
அவர்களுக்கு இந்த அருள்மறை குர்ஆன் கேடயமாக அமையும். அருமை நாயகம் சொல்வார்கள், அருள்மறை குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்கள். மறுமையிலே அந்த அருள்மறை குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள். அந்த அளவிற்கு அருள்மறை குர்ஆனை ஓதுவதின் மூலமாக ரமலான் மாத்திரமல்ல, ரமலான் முடிந்தும் நாம் விடாமல் தொடர வேண்டிய மூன்றாவது செய்திதான் அருள்மறை குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹைஸம் இப்னு ஹாரிஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் அபூபக்கர் இப்னு அய்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கனவுல பார்க்குறாங்க. அப்போ அவங்க தன்னுடைய கையில் ஒரு தட்டு வச்சிருக்கிறாங்க, இனிப்பான ஈரமான பேரிச்சம்பழங்கள் நிறைந்த ஒரு தட்டு. அந்த தட்டை கையில் வச்சிருக்கிறத கனவுல பார்க்குறாங்க. கனவுலேயே ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹ் அந்த அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அபூபக்கர் அவர்களே, நீங்கள் எல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் மிகவும் தாராளமானவர், உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன செய்வீங்க, இங்கே இருக்கின்ற பொழுதே மற்றவர்களுக்கு தாராளமாக செலவு செய்யக்கூடியவர்கள், தாராளமாக நீங்கள் தர்மம் செய்யக்கூடியவர்கள். இப்போ கையில் வச்சிருக்கிறீங்களே இந்த ஈரமான தட்டு நிறைய பேரிச்சம்பழம், இதை மட்டும் ஏன் கொடுக்காம வச்சிருக்கிறீங்க, என்னை கூப்பிட்டு எனக்கு தந்திருக்கலாமேன்னு சொல்லி கனவுலேயே கேட்குறாங்க. நேரடியாக பார்ப்பதை போல கனவிலேயே கேட்கிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஹைஸமே, இது சொர்க்கவாசிகளுடைய உணவு, இதை இந்த உலகத்தார்கள் சாப்பிட முடியாது. அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈரமான பேரித்தம்பழங்கள் இது சொர்க்கத்திற்கு உரிய உணவுகள், சொர்க்கவாசிகளுடைய உணவுகள், இந்த பூமியில் இருக்கிறவங்க இதை சாப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு, இந்த பூமியிலே உள்ளவர்கள் உண்ண முடியாத சொர்க்கத்து உணவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு எப்படி தந்தான் கேட்கின்ற பொழுது அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த துன்யாவிலே வாழ்ந்த 83 வருட காலங்கள், அதிமுக்கியமாக 83 வருட காலங்கள், ஒவ்வொரு நாளும் அருள்மறை குர்ஆனை ஓதாமல் நான் உறங்கியது கிடையாது. வரலாறுல வருது, இரவு முழுக்க ஓதுவாங்களாம், குர்ஆனை முடிந்த அளவு முடிச்சிருவாங்களாம். நான் அருள்மறை குர்ஆனை தினம் ஓதிக்கொண்டிருந்தேன், அதற்குரிய பரிசை தான் அல்லாஹ் சொர்க்கத்து உணவை தந்தான் என்பதாக அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அருள்மறை குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பவர்களுக்கு ரமலானிலே மாத்திரமல்ல, ரமலான் முடிந்தும் விடாமல் தொடர்ந்து கொண்டே அருள்மறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்து உணவுகளை வழங்குகிறார். மூன்றாவதாக அருள்மறை குர்ஆனை ஓதுவதும் கேட்பதையும் விடாமல் நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான்காவதாக தராவீஹ் தொழுகை, ஃபர்ல் அல்லாத அதிகப்படியான சுன்னத்தான முஸ்தஹப்பான நஃபிலான தொழுகைகளை தொழுவதை நான் வழமையாக்கி கொள்ள வேண்டும். ரமலான் மாத்திரம் தராவீஹ் தொழுகையை நான் தினந்தோறும் சரியாக நிறைவேற்றிருக்கிறோம். எப்படியாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால் இஷா தொழுகை கூட கொஞ்சம் லேட் ஆயிரும், ஆனால் தராவீஹுக்கு முதல்ல வந்து கலந்து கொள்ளக்கூடிய நிறைய பேரை நான் இந்த ரமலானிலே பார்த்து கொண்டு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற இந்த ரமலானுடைய தராவீஹ் போன்ற சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள் அதிகமாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தொழுகையின் மூலமாக, உபரியான தொழுகையின் மூலமாக நிறைய நன்மைகளை வழங்குகிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த லுஹருக்கு பின் முன்னாலும் பின்னாலும் 4 ரக்காயத்துகள் யார் தினமும் தொடர்ந்து தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை ஹராமாக்கிடுவான். சுன்னத்தான தொழுகையை தினந்தோறும் தொடர்ந்து நாம் தொழுது வந்தோம் என்று சொன்னால், ரமலான் மாத்திரம் நாம் தொழுது வந்தோமே, அந்த தொழுகையை தொடர்ந்து விடாமல் நான் தினந்தோறும் தொழுது வந்தால் அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகையிலே ஒவ்வொரு நேரத்திலேயும் நான் சஜிதாவை, ஒவ்வொரு ரக்காயத்திலேயும் 2 சஜிதாக்கள் செய்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு சஜிதாவை நாம் அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறோமோ அருமை நாயகம் சொன்னார்கள், ஒவ்வொரு சஜிதாவிற்கும் அல்லாஹ் ஒவ்வொரு தரஜாவை உயர்த்துகிறான், உங்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான், கண்ணியத்தை உயர்த்துகிறான், ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க. சொர்க்கத்தை பார்க்க போகும்போது உள்ள ஒரு ஆளுடைய காலடி சத்தம் கேட்டுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டி பார்க்கிறார்கள், உள்ளே யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலடி சத்தம் கேட்குது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பிலாலை பார்த்து கேட்டாங்க, நான் வர்றதுக்கு முன்னாடியே உன்னுடைய காலடி சத்தம் இங்கே இருக்குதப்பான்னு சொல்லி. அப்படி என்ன அமல் செய்தாய்? பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் எப்பொழுது ஒலு செஞ்சாலும் ஒலு செஞ்ச உடனே நான் தொழுதுருவேன். ஒரு 2 ரக்காயத்தாவது ஒலு செஞ்ச உடனே நான் தொழுதுருவேன். ஃபர்லு, சுன்னத்து, முஸ்தஹப், நஃபில் என்பதாக அல்ல, எப்பொழுதெல்லாம் நான் ஒலு செய்கிறோனோ. பிலால் என்ன செய்வாங்கன்னா, ஒலு முறிஞ்சிச்சுன்னா உடனே ஒலு செஞ்சிருவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சஜிதாக்கள் செய்திருப்பார்கள், எத்தனை ரக்காத்துகள் தொழுதிருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகம் சொர்க்கத்திற்குள் நுழைந்து பார்ப்பதற்கு முன்னதாக பிலால் ரலியல்லாஹுடைய காலடி சப்தத்தை கேட்டார்கள் என்று சொன்னால், இந்த சஜிதாவை அதிகமாக்கியதன் காரணத்தினால் தான் அந்த தொழுகைகள். ரமலானிலே எப்படி நாம் விடாமல் தராவிஹ் தொழுகையை நிறைவேற்றினோமோ, அதுபோல விடாமல் தொடர்ந்து நாம் சுன்னத்தான நஃபிலான அதிகப்படியான தொழுகைகளை நான் தொழுது கொண்டே இருக்க வேண்டும். இதை நாம் விடாமல் தொடர வேண்டும். இது 4ஆம் விஷயம். 5வது விஷயம், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவது. ரமலானில் நம்ம ரொம்ப பாவ மன்னிப்பு தேடிட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு 10ஐயும் நமக்கு ரஹ்மத்துடைய 10, மக்ஃபிரத்துடைய 10, நரக விடுதலையுடைய 10 என்பதாக அல்லாஹ் அருமை நாயகத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்து, அதன் மூலமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அல்லாஹ்விடத்தில் நாம் நிறைய பாவ மன்னிப்பு தேடிவிட்டோம், தௌபா தேடிவிட்டோம். இதை ரமலானோடு முடித்து விடக்கூடாது. இதை நாம் தொடர்ந்து விடாமல் செய்ய வேண்டும், விடாமல் தொடர வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்பதை அதிகமாக்கி கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு தேடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் இதுவரை செய்திருந்த ஏதாவது ஒரு பாவம் தொடர்படியாக செய்து கொண்டே இருந்திருப்போம், தெரிந்தும் செய்திருப்போம். அல்லாஹ் ஏதாவது ஒன்றை கொண்டு அதை தடுத்து விடுவான், ஏதாவது ஒன்றை கொண்டு தடுத்து விடுவான். வரலாற்றிலே ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியும். ராபிஅத்துல் அதவிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த ஒரு நிகழ்வை நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். உத்பா இப்னு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஒரு இளைஞன், ரொம்ப அழகாக இருப்பார், அழகிய தோற்றமுடையவர். அழகிய தோற்றம் இருந்தாலே கெட்ட மனிதர்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடச்சிருவாங்க, நண்பர்கள் நிறைய கிடச்சிருவாங்க. அதே போல் அவருக்கு நிறைய கிடைச்சாங்க. ஆனால் அவருடைய அமல்கள் எல்லாம், உடல் மாத்திரம் அழகாக இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறார். எல்லா பெண்களையும் கவர்ந்துடுவார். ஏதாவது ஒரு பெண் அந்த இளைஞனை பார்த்தால் உடனே என்ன செய்வாங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறார் என்பதாக ரசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அந்த மனிதருக்கு அழகை கொடுத்திருந்தார். ஒரு நாள் அவரை இவங்க சந்திக்கிறாங்க, அதவியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சந்திக்கிறாங்க. அப்போ சந்திக்கின்ற பொழுது ரொம்ப பயபக்தியாக பணிவோடு தொழுதுகிட்டு இருக்கிறார். பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டாங்க, உத்பா இப்னு அல்லாமா இது எந்த அளவுக்கு மோசமான மனிதர், ஒரு பெண்ணையும் விட மாட்டார், தன்னுடைய அழகை வெளிப்படுத்தி கொண்டு ஆங்காங்கே சுற்றி திரிந்து கொண்டிருந்தவர், தொழுகிறாரு, ரொம்ப பயபக்தியாக இருக்கிறாருன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போய் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, உத்பா இப்னு அல்லாம் தானே நீங்கள்? ஆமாம். உங்களுடைய நிலை மாற்றமாக இருக்கிற, தௌபா செய்து விட்டீர்கள் போல, உங்களுடைய அமல்களை நீங்கள் மாற்றி விட்டீர்களே, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதாக நீங்கள் நினைத்து கொண்டீர்களா என்பதாக எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்கிறார். கேட்கின்ற பொழுது ஆம் என்பதாக அவர் சொல்லிவிட்டு உத்பா அவங்க சொன்னாங்க, ஆமாம், நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிவிட்டேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதாக தான் முன்னால் இருந்த செய்தியை சொல்லுகிறார். எல்லா பெண்களையும் கவர்ந்தவர் நான். பஸ்ராவிலே 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கவர்ச்சியிலே என்னிடத்தில் சிக்கியிருந்தார்கள். அந்த அளவிற்கு மோசமான என்னுடைய அந்த இளமை திமிர் அகந்த என்னிடத்தில் இருந்தது. அது ஒரு காலம். இப்பொழுது நான் மாறிவிட்டேன் என்பதாக சொன்ன பொழுது அது எப்படி என்பதாக கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் நான் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு அழகிய பெண்மணியை பார்த்தேன். யாரை பார்த்தாலும் நான் கவர்ந்து விடுவேன். ஒரு பெண்ணை பார்த்து, அந்த பெண்ணு உடல் முழுவதுமாக புர்கா அணிந்திருந்தார். கண்ணு மாத்திரம் தெரிஞ்சிச்சு, கண்ணு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த கண்ணை பார்த்து ரசித்தேன், பின்னாலேயே போயிட்டேன். அவங்க என்னை விட்டு தூரமாகிக்கொண்டே சென்றார்கள். ஆனால் நான் விடலை, பின்னாலேயே போனேன். அவன் அந்த பெண்மணி இடத்துல லாஸ்ட்டில் வழி மறித்து நான் சொல்லிட்டேன், நான் யார் தெரியுமா? உத்பா. நான் யார் தெரியுமா? பஸ்ராவில், இந்த பஸ்ராவிலே எல்லா பெண்களையும் கவர்ந்தவன் நான், அந்த அளவிற்கு அழகுடையவன், என்னை தெரிகிறதா? அப்போ அந்த பெண்மணி லாஸ்ட்டில் கூச்சப்பட்டு பதில் சொன்னாங்க, உன்னை தெரியுது, ஆனால் எனக்கு அழகாக தெரியலை. ஆனால் நீ ஏன் என்னை பின்தொடர்ந்து வந்தாய்?
அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்கிற. அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, என்னை எப்படி நீ அழகாக பார்த்தாய்? நான் உடம்பு ஃபுல்லாக புர்கா போட்டிருக்கிறேனே, என்னை எப்படி நீ அழகாக பார்த்தாய்? அப்போ அந்த உத்பா சொன்னார், அந்த இளைஞர் சொன்னான், உன்னுடைய கண்கள் அவ்வளவு அழகாக இருக்கு, உன்னுடைய கண்களே எனக்கு என்னை அப்படியே மீட்டி கொண்டு வந்து விட்டது, உங்களுடைய கண்களுடைய அழகினை நான் ரசித்து விட்டேன். அப்போ அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, கேட்குறாங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களை நான் ரசிக்க வேண்டும், நீங்கள் எனக்கு வேண்டும். அப்படி என் வீட்டுக்கு கூட்டு போயிட்டான், வாங்க சொல்லி வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். வீட்டுக்கு வந்துட்டார். வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த பெண்மணி உட்கார வச்சுட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. போனவங்க உள்ளே ஒரு வயதான பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க இடத்துல ஏதோ பேசிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்ப வெளியே வர்றாங்க. இப்போ என்ன செய்யணும்? அவன் விடுற மாதிரி இல்லை, அந்த இளைஞன் விடுற மாதிரி இல்லை, உங்களை நான் அடைந்தே ஆக வேண்டும். இப்போ கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. போய் ஒளி செஞ்சுட்டு தொழுகிறாங்க. இரவினுடைய நடுப்பகுதி வரை தொழுகிறான். இந்த இளைஞன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். உத்துபாத்துங்கிறவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான், எப்பொழுது நீ வெளியே வருவாய்? என்ன இவ்வளோ நேரம் இயங்க வைக்கிறாங்களே? எல்லா பெண்களும் ஒரு நிமிடத்திலே என்னிடத்திலே மடங்கி விடுவார்கள். இந்த பெண்மணி என்ன இப்படி இருக்கிறாங்க? தொழுதுட்டு திரும்ப வெளியே வர்றாங்க. இவங்க உர்ற மாதிரி இல்லை, உட்கார்ந்துருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது. இன்னா அலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற சத்தம். யார்? அந்த வயதான பெண்மணி உள்ளே இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய சத்தம். அழுது கொண்டே சத்தம் இடுகிறார். சத்தம் விட்டவங்க கொஞ்ச நேரத்தில் ஒரு தட்டில் பஞ்சு வச்ச ஒரு தட்டை வெளியே கொண்டு வர்றாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒரு கொஞ்சம் கண்ணு உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இளைஞர் வேகமாக சத்தம் கேட்ட உடனே எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கிறான். அந்த தட்டில் பஞ்சு வைக்கப்பட்டு வருது, ரத்தம் தோய்க்கப்பட்ட வண்ணம் இருக்குது. பார்க்குறாங்க. அந்த இளைஞன் பார்க்கிறான், அந்த பஞ்சு தட்டிலே கண் உருண்டு கொண்டு இருக்கிறார். அந்த பெண்மணி கண்ணிலே அந்த இளைஞர் உள்ள புர்கா போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பெண்மணி உள்ளே போனாங்களே, அவங்க வெளியே வர்றாங்க. 2 கண்களிலிருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறார். வெளியே வர்றாங்க. வந்த உடனே இந்த இளைஞன் பார்த்துட்டு அப்படியே பயந்துட்டான். ரத்தம் தோய்ந்த அந்த கண்கள் உருண்டு கொண்டிருப்பதை பார்த்த உடனே பயந்து விட்டான். அந்த புர்கா போட்ட அந்த பெண்மணி சொன்னால், இளைஞனே, உன்னுடைய அழகை பார்த்து ரசித்து என்னை அடைய வேண்டும் என்பதாக நீ நினைத்தாய். என்னிடத்தில் நீ ரசித்தது என்ன? இந்த கண்களை தானே. நீ ரசித்த அந்த கண்கள் என்னிடத்தில் அது ஹராம் ஆகிவிட்டது, இதோ எடுத்துக்கொள் என்பதாக நீ ரசித்த கண் தானே உனக்கு வேண்டும். என்னுடைய உடம்பை நீ எதையும் பார்க்கல, கண்ணை மாத்திரம்தான் நான் பார்த்தேன். இந்த கண்ணை எடுத்துக்கோ என்பதாக கண்கள் 2ஐயும் குத்தி கிழித்து அந்த பஞ்சுக்கு மேலாக வைத்து அந்த பெண்மணி கொடுத்த பொழுது இவன் அப்படியே அரண்டு போய்விட்டான். இந்த செய்தியை அதுலையா அல்லாஹ் தங்கள் இடத்துல இந்த இளைஞன் சொல்லுகிறான். இதற்கு பிறகு நான் அப்படியே மனம் மாறி போய்விட்டேன். அது மாத்திரமல்ல, அந்த தாய் பெண்மணி உள்ளே ஒரு வயதானவள் இருந்தாள் என்று சொன்னால், அவள் சொன்னால் என்னிடத்துல வந்து, இது வரைக்கும் இந்த வீட்டில் 10 பெண்கள் இருக்கிறோம், நாங்கள் யாருமே வெளியே வந்தது கிடையாது. இந்த புர்கா போட்டு வெளியே வந்த பெண்ணை நீ பார்த்தா அல்லவா, அந்த பெண்மணி தான் எங்களுக்கு ஏதாவது வெளியே போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கி கொண்டு வந்த அந்த பெண்ணையும் இந்த அளவுக்கு நீ ஆக்கிவிட்டாயே, நீ நல்லா இருப்பியா? அல்லாஹ் உன்னை நன்றாக வைத்திருப்பானா என்பதாக கவலையோடு அழுது கொண்டு அந்த பெண்மணி சொன்ன அந்த வார்த்தை இவனை அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மன்னிப்பை வேண்ட வைக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த இளைஞன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டு சொல்லுகிறான். சுமார் 40 நாட்களுக்கு மேலாக அங்கே வந்ததிலிருந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையில் இருந்தேன். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை மன்னித்தருள வேண்டும் என்பதாக தௌபா செய்து நான் அல்லாஹ்விடத்திலே என்னை முழுவதுமாக ஒப்படைத்து விட்டு இப்பொழுது என்னை தொழக்கூடியவராக நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்பதாக அந்த இளைஞன் சொன்னான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ரமலானில் மாத்திரமல்ல, நாள் முழுவதும் ரமலானுக்கு பிறகும் நாம் தொடர்படியாக செய்ய வேண்டிய இந்த பாவ மன்னிப்பு என்பதை நாம் தொடர்படியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இது போன்ற ஒவ்வொரு வரலாறுகளும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த 5வது விஷயம் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது, இதையும் நாம் விடாமல் ரமலானுக்கு பிறகும் தொடர வேண்டும். 6வதாக தர்மம் செய்தல், சதக்கா செய்தல், தான தர்மங்கள் அதிகமாக செய்தல். ரமலானில் மட்டும் ஏதோ ஏழை எளியவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா போதும், ஜக்காத்தை கொடுத்தா போதும். ஏழை எளியவர்களை அவர்களுக்கு நமக்குரிய பங்கு என்பதாக, கஷ்டங்களினுடைய பங்கு என்பதாக கொடுத்துவிட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது. அதற்கு பிறகு அடுத்த ரமதான் வரைக்கும் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அவருடைய முடிவு என்ன தெரியுமா? இப்படி நாம் ஏழைகளை
கடனாளிகளை விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை என்பது கடைசியில் எதிலே போய் முடியும் தெரியுமா? ரமலானுடைய இந்த கடைசி நாட்களில் நமது மனதை கணக்க செய்த ஒரு செய்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழக பத்திரிகையிலே ஊடகம் வாயிலாக நாம் பார்த்திருப்போம், படித்திருப்போம். முக்கியமான செய்தி. சென்னை நந்தம்பாக்கத்தை சேர்ந்த முகமது ரஃபி என்பவர் தன்னுடைய மனைவி, தன்னுடைய 2 பிள்ளைங்க, பெரிய பிள்ளை ஒன்று, ஒரு பையன் ஒரு பொண்ணு தன்னுடைய மனைவியோடு காரில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்ட செய்தி நம்ம எல்லாம் படித்தோம், தெரியும் நமக்கு. எலும்பு கூடாக தாயை அணைத்து கொண்ட 2 பிள்ளைங்க, எலும்பு கூட அப்படியே அணைச்ச மாதிரியே இருக்கு. காருக்குள்ளே அவர்கள் அணைத்தவுடன் தற்கொலை செய்து கொண்டார்கள். இது இந்த திசையின்மலை காட்டு பகுதியில் காட்சி அளித்த இந்த செய்தி நம்முடைய நெஞ்சங்கள் எல்லாம் அப்படியே ரத்தம் உறைய வைத்து விட்டது. என்ன காரணம் தெரியுமா? கடன் தொல்லை. கடன் தொல்லை. அந்த கடன் தொல்லை, கடனை அடைக்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியை நாம் பார்த்த பொழுது நமக்கு நெஞ்சத்தில் உள்ள ரத்தம் எல்லாம் அப்படி உறைந்து போய்விட்டது. இஸ்லாமியர்களே, பணக்காரர்களை, பணம் படைத்தவர்களே, நீங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களை, குறிப்பாக அருமை நாயகம் ஜக்காத்து கொடுக்க யார், ஜக்காத்து வாங்க யார் தகுதியானவர்கள் என்பதில் பட்டியலில் கடன்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இது போன்ற கடன்பட்டவர்கள் சரியான வழியிலே ஜக்காத் அவருக்கு போய் சேர்ந்திருந்தால் இப்போ 4 உயிர்கள் தற்கொலை செய்திருக்க வேண்டாம். 4 உயிர்கள் இப்படி போய் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன காரணம்? சரியாக ஜக்காத்தோ தான தர்மங்களோ சரியான இடத்திற்கு போய் சேரவில்லை என்பதை இந்த தற்கொலை சம்பவம் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. இந்த கடன் சுமை என்பது சாதாரணமானதல்ல. அருமை நாயகன் மிக கடினமாக சொல்வார்கள். ஒருத்தர் ஒரு ஜனாசா கடனோட வந்துச்சுன்னு சொன்னால் ஜனாசா தொலை வைக்க மாட்டான். இந்த கடன் தொகையை யாராவது பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? ஜனாசா தொழுகை கூட தொலை வைப்பாங்க. கடன் என்பது அந்த அளவிற்கு மிக மிக கொடூரமான ஒன்று. அதை நாம் சரியாக செய்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இத்தகைய தான தர்மங்கள் சரியான வழியிலே சரியான இடத்திலே போய் சேர்ந்து விட்டால் அந்த முகமது ரஃபியினுடைய இந்த சம்பவத்தை போன்ற அந்த குடும்பமே அழிந்தது போன்ற ஒரு சம்பவத்தை நான் வேறு எங்குமே பார்க்க முடியாது. என்ன காரணமாக இருக்கும்? நாம் சிந்தித்து இருக்கிறோமா? என்ன காரணமாக இருக்கும்? ஒன்று, அவர் மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய அளவிற்கு கடன் வாங்கிவிட்டார். அந்த கடன் அந்த அளவிற்கு வாங்காமல் இருந்திருக்க வேண்டும். ஒன்று. 2வது, அவருடைய கவலைக்கும் பிரச்சனைக்கும் தற்கொலை தான் தீர்வா அல்ல. இதை அவர் சிந்தித்திருக்க வேண்டும். 2வது விஷயம். வேறு எந்தெந்த நிலையிலாவது எப்படியாவது அடைக்க அவர் முற்பட்டிருக்கலாம். ஆனால் 3வது விஷயம், இது போன்ற கடன் சுமையோடு வாழக்கூடிய நம்முடைய குடும்ப உறவுகளை, நம்முடைய மஹல்லாவாசிகளை, நம்முடைய ஊர்வாசிகளை, நம்முடைய தெருவாசிகளை நாம் கண்டுகொள்ளாமல், அடையாளம் காணாமல் விட்டு விடுகிறோமே, இது நம்முடைய தவறும் கூட என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முக்கியமாக இந்த தான தர்மங்கள் என்பது ரமலான் மாத்திரம் அல்ல, ரமலான் அல்லாத காலகட்டங்களிலேயும் விடாமல் தொடர வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற தான தர்மங்கள் செய்பவர்களையும் அல்லாஹ் மறுமையிலேயும் மிக கண்ணியப்படுத்துவான், இம்மையிலேயும் அதற்குரிய நற்கூலிகளை வழங்குவான் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த 6 விஷயங்களையும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். 7வதாக, இறையச்சம் நிறைந்த வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான்தாரிகளே, நீங்கள் எப்படி பயப்பட வேண்டும்? பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள். இறையச்சத்தை முழுமையாக்கி கொள்ளுங்கள். மௌத்தாக போகும்பொழுது முஸ்லிம் இல்லாமல் மௌத்தாயிராது. ஈமான்தாரிகளாக மௌத்தாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய தக்வாவை நிறைவாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொன்னதை போல அபூதர் ரலியல்லாஹு தஆலா வாழ்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், யா அபாதர் இத்தகுல்லாஹ ஹைதுமா குன். நீ எங்கே இருந்தாலும் சரி அல்லாஹ்வை பயந்துக்க, அல்லாஹ்வை பயந்துக்க. அப்படி இறையச்சத்தோடு நீ இருந்தால், அப்படி ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், அபூதர் எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா உடனே ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சிருப்பா, அல்லாஹ் அந்த தீமையை இந்த நன்மையை கொண்டு அழித்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. மக்களோடு நல்ல பண்போடு நடந்து கொள்ளுங்கள் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற இந்த 7 விஷயங்களையும் ரமலானிலே நாம் எப்படி செய்தோமோ,
அதே போல ரமலானுக்கு பிறகு நாம் விடாமல் தொடர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 7 விஷயங்களையும் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியசாலிகளாக கண்ணியமான முஃமின்களே, இப்பொழுது நாம் கேட்ட விஷயங்களை எல்லாம் ரமலான் அல்லாத காலங்களிலேயும் நாம் கடைபிடித்து வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.